அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் சந்திக்க நேரம் கேட்டிருந்ததா தகவல் வெளியாகுது. ஆனா இந்த ம். சந்திப்பு இல்ல. இது இவங்க அது என்ன, அது என்ன, அதான் கேக்குறேன். இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாபெரும் இயக்கத்தை வழிநடத்துபவர்கள், 14 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர், மத்தியில தொடர்ந்து ஆட்சியில் இருப்பவர் நரேந்திர மோடி அவர்களை நான் பாராட்டுகிறேன். உங்களுக்கு ஷாக்கா இருக்கும், என்னடா பாலிசி ரூட்டை மாத்தி போறான் இவன் திடீர்னு சொல்லி. மனதார பாராட்டு. இந்த நிகழ்வு எனக்கு மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது. கொத்தடிமைகளாக 3 பேர் இப்பொழுது ஒருத்தங்க வீட்டுல இருந்து வெளியிலே வரமாட்டாங்க. விட்டுருங்க, அவங்கள விட்டுருங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. 3 பேர் சிக்னல்ல நிக்கிற மாதிரி லைனப்ல நின்று ஒரு டாடா காமிச்சிட்டு போவாரா. நம்ம ஒட்டக ஸ்விங்கி மாதிரி கழுத்தை கீழே குனிஞ்சி காலை பார்த்து, கால்ல இருந்து தலை வரைக்கும் பார்த்து ஐயா அப்படின்னு கும்பிடுவோமா? நம்மள அல்ல கையில தூக்கி வச்சுக்குவாரா? நம்ம கிட்ட ஒரு செகண்ட் பேசுவாரா? ஏதாவது அவ்வாரியோன்னு கேட்பாரா? அதை வச்சு அரசியல் பண்ணலாமே நினைச்சேன். இந்த தலைவர் பெயரையும் அம்மா பெயரையும் சொல்லி அசிங்கப்படுத்துகின்ற ஜென்மங்களை பார்க்க தவிர்த்த இவர்கள் அரசியல் வாழ்விற்கு அவமானம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை புறக்கணித்த நரேந்திர மோடிஜி என்கின்ற பாரத பிரதமருக்கு எனது சல்யூட், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கதான் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கு எதுவும் இல்லை, விட்டுருங்க, எல்லாம் விட்டுட்டு நிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டாச்சு. பாரதிய ஜனதா கட்சி தான் இப்ப பிரதான கட்சி, வாழ்கன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. மெம்பர் ஆயிட்டாங்களோ இல்லையா விடுங்க. அதனால நீங்க யார் யார் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா தெரியாது. ஆகவே அதை தவிர்த்ததால் அதிமுகவுடைய மான மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கிறது.